Hey guys, welcome back to Tech Updates episode 14. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்கு. எதையும் வந்து மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து ஆப்பிள் கிட்ட இருந்து ஆப்பிள் வந்து நவம்பர் 10ஆம் தேதி ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஆப்பிள் வந்து ரெண்டு டிவைஸ் வந்து MacBook Air and MacBook Pro வந்து லான்ச் பண்றாங்க இந்த ஈவெண்ட்ல. ஸோ இவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வராங்க. இன்டெலோட ப்ராசஸர் இந்த வாட்டி யூஸ் பண்ணல. ஆப்பிளோட A14 Bionic அவங்களோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் MacBook Air வந்து 13 இன்ச்சஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. MacBook Pro வந்து 16 இன்ச்சஸ் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி வந்து டிசைனில் ஒரு மேஜராக சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களில் எத்தனை பேர் இந்த ஈவெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஒரு வேற லெவல் கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து Note 1, இன்னொன்று வந்து In1B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கவர் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து டீட்டெயிலாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருந்தேன். இந்த Note வந்து 11,000க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1B இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 7,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. 1B வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் MediaTek G35 பவர் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அந்த Note 1 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து Full HD+ டிஸ்பிளேவோட வருது. அதே தான் MediaTekலேருந்து G85 ப்ராசஸரோட ரன் ஆகுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் அண்ட் டீடைல்ஸ் பார்க்கும்போது சைனீஸ் காம்படிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டஃப் கொடுக்குற மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து மைக்ரோமேக்ஸ் இன்னும் அக்ரெசிவாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. மைக்ரோமேக்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான மூவ் வந்து கண்டிப்பாக கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், அடுத்த வருஷம் வந்து வேறு லெவலில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அடுத்து iPhone 13ஓட ப்ரோட்டோடைப் வந்து லீக்காக இருக்குது. இந்த ப்ரோட்டோடைப் பார்க்கும்போது iPhone 12ஓட டிசைன் கம்ப்ளீட்டாக அப்படியே தான் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. மைனர் டிசைன் சேஞ்சஸ் தான் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த வாட்டியும் வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஆனால் டிஸ்பிளேல வந்து 128 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் கொடுத்தாலுமே வந்து அந்த 13 ப்ரோன்னு ஒன்று 1,00,000 ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 128 கொடுத்துட்டு நார்மல் மாடலுக்குலாமே வந்து அந்த 60 தான் கொடுப்பாங்க. எப்படியும் பார்ப்போம். iPhone 13 வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் 1,00,000 ரூபாய் மேலே தாண்டிடும். இதில் வந்து A15 Bionic சிப் வந்து யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து 5 nm ஆர்கிடெக்சரில் இருக்க போகுது. ஃபோன் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவங்களோட ப்ரைஸிங் வந்து அதை விட பவர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ரியல்மிலேருந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. 50 மில்லியன் யூசர்ஸ் வந்து டச் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் எப்போது ரியல்மி ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 வருஷம் கூட ஆகல. லெஸ் தென் 3 இயர்ஸில் 50 மில்லியன் யூசர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறது வந்து வேறு லெவல் தான். ஏன்னா வருஷத்துக்கு 30-40 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் அசல்ட்டாக ரீச் ஆகிடலாம். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரியல்மியில் அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து அந்த 50 மில்லியன் வந்து அப்படியே டபுள் பண்ணணும். இந்த 3 வருஷத்தில் ரீச் பண்ணது வந்து ரியல்மி வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே டார்கெட் ரீச் பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எப்படி வந்து அடுத்த வருஷம் ரியல்மி கிட்ட வந்து ஒரு 50 ஸ்மார்ட் ஃபோன் ஆச்சு மினிமம் லான்ச் பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கலாம். ரியல்மி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா காலை தூக்கி வச்சுட்டு நான் ரியல்மி ஃபேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லிக்கலாம். அடுத்து சாம்சங்லேருந்து One UI 3யோட அப்டேட் வந்து பீட்டா வெர்ஷன் தான் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் ரோல் அவுட் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து லாக் ஸ்க்ரீனில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. குயிக் பேனல் லேஅவுட்லேயே வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எட்ஜ் ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு புது லுக் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அந்த குட் லாக் ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த One UI 3 வந்து எடுத்தோடனே M30Sக்கோ M21க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரோல் அவுட் பண்ணிட்டு மெல்லமாக வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்க. பட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்குள்ளே அடுத்த வருஷம் ஆகிடும். இந்த வருஷத்துக்குள்ளே அந்த S20 சீரிஸ் Note 20 சீரிஸ்லாமே வந்து நம்ம ஸ்டேபிள் ரோல் அவுட் எதிர்பார்க்கலாம். அடுத்து Blaupunktலேருந்து BTW Air ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 4,000 ரூபாய். பட் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் டேக்கில் லான்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. 4,000 ரூபாய் இயர்ஃபோன்ஸ் அஃபோர்டபுள்னு சொல்கிறாங்க சால்ட்டா. ஸோ இது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இது 3,000 ரூபாய்க்கு தான் வந்து லான்ச் ப்ரைஸாக செல் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. 500 mAh பேட்டரி இருக்குது. 15 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த கேஸ்க்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த இயர்ஃபோன்ஸ்க்கு மட்டும் வந்து 4 ஹவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த டச் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கதா சொல்கிறாங்க. அடுத்த மாடல் லான்ச் பண்ணும்போது ஒரு 1,000 ரூபாய் அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணாங்கன்னா நிறைய பேரால் அப்போது அஃபோர்ட் பண்ண முடியும். அடுத்து நோக்கியாலேருந்து நோக்கியாவோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனோட லீக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. Nokia 10 Pure View வந்து Snapdragon 875ல் பவர் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து December 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதில் சைடு எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்க போது. கிளாஸில் வந்து சஃபயர் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் வரல. வந்து என்ன டெடிகேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து நோக்கியா ஃப்ளாக்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலுமே வந்து இந்தியா பக்கம் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தாலுமே வந்து அப்படியே ப்ரைஸ் டேக் அப்படியே எங்கேயோ போயிடும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து மோட்டோவிலேருந்து G10ஓட லீக்ஸ் எல்லாமே வெளில வந்திருக்கு. பட் பெருசாக ஒன்றும் வரல. டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4,850 mAh பேட்டரி இருக்கிறதா சொல்கிறாங்க.
எப்படி இருந்தாலுமே வந்து இது G சீரீஸ்ன்றதுனால இது வந்து LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போகிறாங்க. OLEDயோ AMOLED டிஸ்பிளேவோ கொடுக்க போகிறது இல்லை இதில். அண்ட் பேக் சைடு வந்து அந்த மோட்டோ சிம்பிள்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எம்பெட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே டீட்டெயில்ஸ் வரல. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்டேட் பண்ணுறேன். அடுத்த நியூஸ் வந்து நோக்கியா கிட்ட தான். நோக்கியா வந்து பட்ஜெட் செக்மெண்ட் சொல்ல முடியாது, ஃபீச்சர் ஃபோன்ஸில் வந்து 2 மாடல் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் அந்த 2 ஃபீச்சர் ஃபோனுமே வந்து 4G சப்போர்ட்டோட லான்ச் ஆக போகுது. ஒரு மாடல் நம்பர் வந்து 6300, இன்னொன்று வந்து 8000 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை நேமு. பட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து FCC சர்டிஃபிகேஷன் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு லீக்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து கீபேட் ஃபோனு, இன்னொன்று வந்து அந்த ஃப்ளிப் டைப் ஃபோனு. பட் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வரவங்கன்னு தெரியாது, சீரியஸாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸில் உங்களுக்கு எந்த நியூஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டெக் அப்டேட்டில் சந்திப்போம். பை. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், அமேஸ்ஃபிட்டோட வாட்ச் வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணியிருந்தேன். சுத்தமாக வியூஸ் போல் கொஞ்சம் அப்படியே பார்த்து விட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பை.